அண்ணாமலை மீனா கிட்ட கேட்குறாரு, என்னம்மா உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, நான் யார்கிட்டையும் சொல்லலை, அதனால தான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சரி, அவங்க வந்து மட்டும் என்ன ஆகிட போகுது, அவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஒரே பொறாமப்படுவாங்க, அதனால் வராமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத, நீ போ இங்கேருந்து. அவள் அப்படிதாம்மா பேசுவா, அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை மாமா, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி சரி, வாங்க வாங்க, இங்கே இவங்க வந்துட்டு ஃபைல் கொடுக்க போகிறாங்க, வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அத்தை தான் எங்களுக்கு எல்லாமே, அவங்க கையிலேயே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட், சாவி எல்லாத்தையுமே அந்த ஓனர் கொடுக்குறாரு. அது எல்லாமே விஜயா வாங்குறாங்க. ஆமாம் அண்ணாமலை, நீயும் தானே பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த, ஆனால் உன்னை பற்றி எதையுமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு கூட வேலை செஞ்சவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்னோட கடமையை நான் செஞ்சேன், எனக்கு எந்த பலனும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அண்ணாமலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே பொருள் வாங்கியிருக்காங்க. அப்போ மீனா காசு கொடுக்கும்போது வாங்கவே இல்லை, அப்படியே பார்க்குறாரு மனோஜ். என்ன மனோஜ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, காசு வாங்கு, மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் கையால் வாங்கினா நீ இன்னும் நல்லா வருவ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே மனோஜ் பார்க்குறாரு. ஆமாம் ஆமாம், பூ விற்கிறவ கையால் பணம் வாங்கிட்டா அப்படி பெரிய ஆள் ஆகிடுவாங்களா என்ன அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் தார் ரோடு மாதிரி இருந்தேன், அப்படி இருந்த என் வாழ்க்கையை பளிங்கு கற்கள் மாதிரி மாற்றினதே என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி வந்த நேரம் என் வாழ்க்கையே சூப்பராக மாறி இருக்கு. பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், அதுவும் என் மீனா சூப்பர், எது செஞ்சாலும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காரு. சரி காசை வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் வாங்குறாரு. அங்கேருந்து வராங்க. அப்படியே ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாடி, இந்த பணம் எல்லாமே உங்கள் மாமனாரோட பணம், அந்த பணத்தை வாங்கி கடையை வச்சுட்டீங்க, ஆனால் கடைசியில் உங்கள் அப்பா பணம் கொடுத்தாரு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிருக்க, தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அம்மா நீ வாயை திறக்காத, இப்போதைக்கு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு